நம்ம ரூத்தோட புஸ்தகத்தை குறித்து தியானிச்சு கொண்டு வந்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? யாராவது ஒரு காரியம் சொல்ல முடியுமா? ஏன்னா நடுவில் வந்து நம்ம நிறையா காரியங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தோம். ஒரு குடும்பத்தில் மன அழுத்தம் அப்படின்னு வரும்போது அதில் நம்ம எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ரூத் எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள் நான் வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், ரூத் முதல் அதிகாரத்தில் என்ன பார்த்தோங்கிறத ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? விவேகத்தை பற்றி பார்த்தோம். வேகமாக ஒரு காரியத்தை செயல்படாமல் எப்படி ஞானமாக எப்படி விவேகமாக செயல்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நம்ம ஒரு குடும்பத்துலேயோ ஒரு இடத்துலையோ நம்ம வச்சிருக்கிறாரு. அதை விட்டு தாண்டி நம்ம போகும்போது என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் முதல் அதிகாரத்தில். அதாவது ஆண்டவருடைய நிழலின் கீழே இருக்கிறேன், ஆண்டவருடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு என் குடும்பத்துக்கு வருது. இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற காரியம்தான். திடீர்னு என்ன வந்துடுதுங்க, அவங்க தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. ஒருவேளை வேறு எதுக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துலேருந்து எப்படியும் சமாளித்து வெளியே வந்துடுவோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குடும்பத்தோடு எங்கே வந்துட்டாங்க, இன்னொரு தேசத்துக்கு வந்துட்டாங்க, மோவாபி தேசத்துக்கு வந்துட்டாங்க. முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு, ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு, ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை இருங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதனால என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரூத்தோட முதல் அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. ரூத்தோட 2ஆவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய செட்டையின் நிழலின் கீழ் வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் அவங்க கஷ்டமெல்லாம் சந்தோஷமாக மாறிச்சு, அவங்க எதுலெல்லாம் குறைவுபட்டாங்களோ ஆண்டவர் எப்படி அதை நிறைவாய் மாற்றி கொடுத்தாரு. எடுத்த உடனே அவங்க போஸுக்கு கல்யாணம் பண்ணல, ஒரு ப்ராசஸ் வழியாக போய் தான் அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. என்ன தான் நம்ம ஆண்டவரோட சித்தத்தை விட்டு இப்படி போனோம் அப்படி போனோம்னு தெரிஞ்சாலும் ஆண்டவர் எப்படியும் நம்மளை அழகாக ஒரு பாத்துக்கு கொண்டு வந்து என்னை நிறுத்துறாரு. அதோடைய வழி நம்மளுக்கு சில சமயம் எப்படி இருக்கும், பயங்கர வலிகள் நிறைந்ததாக இருக்கும், கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோன்னா ஆண்டவர் நம் குறைவுகளை எல்லாம் எப்படி மாற்றுகிறவரா, நிறைவாய் மாற்றுகிறவர். இந்த அதிகாரத்தில் நிறைய ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தருவார். என்னென்னா, ஒருவேளை நம்ம வந்து யெகோவா ஈரேனா அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு, நான் விசுவாசமாக சொல்கிறேன். ஆனால் ஏன் எனக்கு பல நாளில் பர்வதத்தில் எனக்கு பார்த்து கொள்கிற மாதிரி எனக்கு சூழ்நிலைகள் தெரியலை? ஏன்னா சில சமயம் நம்ம வந்து இப்போது நகோமி கூட கேட்பாங்க, எனக்கு ஏன் நகோமின்னு பேர் வச்சாங்க, அதுக்கு மாறானே பேர் வச்சிருக்கலாம்ல, ஆண்டவர் என் வாழ்க்கையை கசப்பாய் மாற்றினார்ல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் சொன்ன இடத்தின் கீழே அவங்க வந்தாங்களோ ஆண்டவர் அந்த குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, நிறைவாய் மாற்றிட்டார். ரூத்தோட புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம குடும்பத்திற்குன்னு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் சிலதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் படிக்கலாமா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். என்னாச்சாங்களா, பஞ்சம் வந்துச்சு. எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். நீங்கள் திரும்ப போய் தியானிக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலையில் நீங்கள் அதுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் இந்த வசனங்களோட உங்கள் கூட கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பேசுவார். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்லிட்டாங்கன்னா அதிலிருந்து மாறுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முற்படவே கூடாது. ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அங்கேயும் என்னதான் வந்துச்சுங்க, பஞ்சம். இங்கேயும் என்னதான் வந்திருக்கு, பஞ்சம். அடுத்தது, அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. என்ன சொன்னாராம் கர்த்தர்? என்ன சொன்னாராம்? எகிப்துக்கு போகாதீங்க, இங்கே இருக்கிற தேசத்தில் குடியிருங்க. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் சொல்கிறத கேட்டு அந்த இடத்துல இருந்துட்டாரு. அதே பஞ்சம் தான், அதே மாதிரி பஞ்சமா, இல்லை அதை விட கொடிதான பஞ்சமா, இல்லை அதை விட கம்மியான பஞ்சமா, எதுவும் குறிப்பிடப்படலை. ஆனால் இங்கேயும் பஞ்சம் தான் வந்திருக்குது, இங்கேயும் என்ன தான் வந்திருக்குது, பஞ்சம் தான் வந்திருக்குது. அங்கே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் சொன்ன இடத்துல அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அவருக்கும் போகிறதுக்கு மனசெல்லாம் இருக்குது. இன்னொரு ராஜா பற்றிலாம் போட்டிருக்காங்க பாருங்க, பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கிடத்தில் போகலான்லாம் முற்பட்டுருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், அந்த இடத்த விட்டு போகாதீங்க. இங்கே அதே மாதிரி தான் ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதே மாதிரி தான் பஞ்சம் வந்திருக்குது.
ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த விட்டு ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சாருன்னா, ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டாருன்னா, அந்த வசனத்தை எடுங்களேன், தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி அந்த நீதிமொழிகளில் இருக்கும். ஒரு ஸ்தானத்தில் உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நீங்கள் மாற்றவே கூடாது, அன்லஸ் ஆர் அதர்வைஸ் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும். ஆமேன். ஏன்னா வசனம் சொல்கிறது அவரது செட்டை நிழலில் பாதுகாப்பு இருக்காமா. லோத்து கூட பாருங்க, ஆபிரகாம் தனக்கு முன்பதாக எந்த தேசம் ஆண்டவர் எனக்காக கொடுக்குறாரோ அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா லோத்து ஆனா படிங்க, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலையிற மாதிரி தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவங்களும் இருக்கிறாங்களாம். ஆபிரகாம் ஆண்டவர் எனக்கு எந்த தேசத்தை கொடுத்தாலும் நன்மையானதை தருவாரு அப்படின்னு விசுவாசிச்சாரு. ஆனா லோத்து பாருங்க, தன் கண்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அந்தந்த எந்த இடம் நல்லா இருக்குதோ அதை பார்த்து செலக்ட் பண்ணாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இதே பஞ்சம் தான் அவருக்கும் வந்திருக்குது, இதே பஞ்சம் தான் ரூத்துருக்கு வந்திருக்குது. ஆண்டவர் எந்த இடத்துல என்னை நிற்க சொல்லியிருக்காரோ, ஆண்டவர் எந்த இடத்துல என் குடும்பத்தை காமிக்கிறாரோ, இன்னைக்கு ஏன் இதை நான் பெண்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருப்போம். முக்கியமான சூழ்நிலை, முக்கியமான ஒரு காரியத்தில் நான் முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த இடத்துல இருப்போம். அப்போது நம்ம தான் இந்த ஆலோசனையை யாருக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஒருவேளை கணவர் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மனசு மாறலாம், பிள்ளைகள் ஒரு இடத்துல மனசு மாறலாம், ஆனால் அந்த இடத்துல நம்ம தான் சொல்லணும். ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து செய்யும் போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆமேன். அதை விட்டு வழிமாறி போகும்போது கண்ணில் பார்க்குறதுக்கு சிலதெல்லாம் நல்லதாக தான் இருக்கும். இதெல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பாங்கள்ல, இங்கேருந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும், அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்கே இருந்தாலே எப்படி இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். பிள்ளைங்க மாற்றி மாற்றி டிசைட் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க மாற்றி மாற்றி டிசைட் பண்ணுவாங்க. சில சமயம் நம்மளே ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்க மாட்டோம், நம்மளுக்கு எமோஷன்ஸ் அதிகம். பெண்களுக்கு அன்பும் அதிகம், எமோஷன்ஸும் அதிகம். மாறி மாறி நம்ம டிசைட் பண்ணும்போது ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நான் வாழும்போது எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் கொடுத்ததெல்லாம், அவரோட வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவர் எனக்காக எழுதி கொடுத்தது, என்னை வழிநடத்துறதுக்காக எழுதி கொடுத்தது. இன்னும் முக்கியமான என்னென்னா, அவங்க குடும்பத்தில் முக்கியமான ஒரு சில காரியங்களில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கணும், ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை எடுக்கவே கூடாது. அப்படிங்கிறத நான் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வேகப்பட்டு அவசரமாக ஒரு காரியத்தை நான் பேசினதை விட அந்த இடத்துல அப்படிங்களா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களை நெருக்கி ஒரு இடத்துல ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களை சொல்ல வச்சாங்க அப்படின்னா அது எப்படி முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்கிறேன், அந்த யோசிச்சு சொல்கிற கேப் இருக்குது பாருங்கள், அதில் நான் கண்டிப்பாக போய் ஜெபிப்பேன், அதில் கண்டிப்பாக போய் நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். சில சமயம் நான் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், மற்றவங்க தான் தப்பு பண்ண மாதிரி தெரியும். ஆண்டவர் எனக்கு சொல்லி தருவார், இறங்கிப்போ. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, பெண்கள் ஜெபத்தில் இருக்கிறது தான், பெண்கள் வேத வாசிப்பில் இருக்கிறது தான். அந்த ஒரு கேப் கிடைக்கிது பாருங்களேன். ஒரு பிரச்சனைக்கு நடுவுலையோ இல்லை ஒரு டிசிஷன், ஒரு வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல வரும்போதோ நம்ம ஒரு வேகத்தில் எடுக்காமல் கிடைக்கிற ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி நம்ம அது ஜெபத்தில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், பல தவறான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்திருக்கவே மாட்டோம், பல தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து பேசியிருக்கவே மாட்டோம். நம்மளால் வாயை நிறுத்த முடியாத காரணத்தினால தான் படப்படப்படன்னு எல்லாத்தையும் என்ன பேசிடுறோம். ஒரு நேரம் சொல்கிற வார்த்தை ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு சில நேரத்தில் அதுவே என்ன ஆகுது, மாறுது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜெபிச்சு வேதம் வாசிச்சு எந்த ஒரு காரியத்தை எடுங்க. நம்ம என்ன பார்த்தோம், ரூத் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள ஒரு மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். நகோமிக்கு எப்படி இருந்தாங்களாம், இப்போ 1 அதிகாரத்தில் பார்த்தோம் எவ்வளோலாம் ரூத் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்க கஷ்டத்தை எல்லாம் எப்படி மாற்றினாராம், நன்மையாக மாற்றினாராம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்தனால. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரன் ஒருவன் இருந்தானா. எப்படி இருந்தானா, மிகுந்த ஆஸ்திகாரன். உங்களுக்கு நான் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த இடத்துல நான் சொல்கிறேன், போவாஸ்
இயேசுவுக்கு சமமானவர். ஆமேன். அதை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. போவாஸ் வந்து யாருக்கு சமமானவர்? இயேசுவுக்கு சமமானவர். ரூத் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்காங்க. ரெண்டாவது வசனத்தையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஓனராக இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல வந்து அடிமைகளாக ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த ரூத் அடிமைக்கும் கீழானவளா, அதாவது இருக்கிறத கொஞ்சமாவது நான் என்ன பண்ணுறேன், அவங்க எடுத்துகிட்டு போகிறதுல மிச்சத்தை நான் பொறுக்கிட்டு போகிறேன்னு சொல்லி வந்தவங்க தான் யார்? ரூத். அடிமைக்கும் மோசமான இருந்த சூழ்நிலையில் இந்த போவாஸ் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த உரிமையே யார்? ஒரு ஓனரம்மா அப்படிங்கிற மாதிரி அதான் இயேசு வந்து ரொம்ப மோசமாக இருந்த எண்ணெயை அழகாக எடுத்துக்கொண்டது. இவராவது வந்து தன்னோட ஆஸ்தியினால் ரூத்தை எடுத்திருக்கிறாரு. இயேசு தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி என்னை தனக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆமேன். எவ்வளோ மோசமான, அடிமைக்கும் கீழான மோசமான நிலைமையில் இருந்த எண்ணெயும் அவர் தூக்கி இன்னைக்கு நிறுத்தி இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாருன்னா அது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இயேசுவை பார்த்துக்கிட்டே வரணும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஜீசஸை பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களோட கண்கள் ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. புதிய ஏற்பாடு மட்டும் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் பழைய ஏற்பாடும் படிக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இயேசுவை பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லி தருவேன். நீங்கள் போவாஸில் பாருங்கள், இயேசுவை பார்க்கலாம். நகோமியில் பாருங்கள், நகோமி வந்து பரிசுத்தாவியானவர் மாதிரி. எப்படி போவாஸ் கிட்ட போகிறது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் யாரு தான்? நகோமி தான். பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை ஒவ்வொரு தடவையும் எப்படி நம்மளை இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, நம்மளை எப்படி ஆண்டவரோடு கூட ஒன்று இணைய வைக்கிறது. பாடுறப்போ ஆண்டவர் நம்ம நினைக்கிறாரு, ஒரு சில வசனங்கள்னால நம்மளுக்கு சொல்லித்தராரு. இந்த மாதிரி பல காரியங்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துட்டே வராரு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டே வந்தீங்கன்னா நகோமி எப்படி இந்த குடும்பத்தை கட்டலான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் பரிசுத்தாவியானவர் நம்மளையும் கிறிஸ்துவையும் எப்படி ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாரு. போவாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரூத்தோட வாழ்க்கையில் ஒரு நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தட்டியாக சொல்லிகிட்டே வருவார். அவங்கள எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, அவங்கள நல்லா பார்த்துக்கணும். போகிற வசனங்களில் நம்ம பார்ப்போம். அப்படி இயேசுவை போல வழி நடத்தின ஒரு போவாஸ். ஆவியானவரை போல கூட இருந்தது யாரு? நகோமி. இந்த மாதிரி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் இயேசுவை பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துல யாரை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். 2வது வசனம் வாசிக்கலாமா? மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அதுக்கு முன்பதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஈசாக்குக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அழகாக வந்து வழி நடத்துறாரு. நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே இரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 12வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26:12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நம்ம இந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம். என்னன்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த வசனத்தையும் சொல்லி சொல்லி சில சமயம் நம்ம சோர்ந்து போயிடுறோம். எனக்கு மட்டும் ஏன் 100 மடங்கு பலன் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் 100 மடங்கு பலன் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்துல? ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல. அதுதான் நீங்க முதல் அதிகாரத்துல இருந்து நீங்க பார்த்து கொள்ள வேண்டியது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல, ஆண்டவர் சொன்ன இடத்துல நீங்க இருக்கும்போது ஆண்டவர் அந்த வருஷத்துல என்ன கொடுப்பாரு? 100 மடங்கு பலன். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நான் ஐஸ்வர்யவான் ஆகணும், வர வர விருத்தி அடையணும், மகா பலத்தவான் ஆகணும் அப்படின்னா அதற்குரிய ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன பிளேஸ்ல இருக்கும்போது மாத்திரம்தான், ஆண்டவரது செட்டையின் நிழல்ல இருக்கும்போது மாத்திரம்தான். ஆண்டவரின் செட்டையின் நிழலை விட்டு வெளியே வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு நம்மளே பார்த்தோம். ரூத்தின் சரித்திரம் முதல் அதிகாரத்தில் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். ஆனா அதே மாதிரி தான் ஆபிரகாமும் பஞ்சத்துல இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து அவரும் கஷ்டப்பட்டாரு. ஆனா பஞ்ச காலத்திலயோ எந்த கஷ்டத்திலயோ ஈசாக்கு மாதிரியே ஆண்டவர் சொன்ன இடத்துல அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வர வர விருத்தி அடைந்து
மகா பெரியவங்களா நம்ம பலத்தவர்களாய் மாறுவோம். ஆமேன். சில இடத்துல பாதி வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து பேசுறனால தான், பாதி வசனத்தை மட்டும் நம்ம நம்பிட்டு அது கிடைக்காதனால இருக்கிறனால தான் நம்ம ரொம்ப நேரம் நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடுறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், முழு வசனத்தையும் நீங்கள் படிங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேணும். நம்ம செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஏன் கொடுக்கல? நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஏன் கொடுக்கல? நீங்கள் செய்யணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா, அது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அது பல இடத்துல கொஸ்டின் மார்க் தான். நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இப்போ இந்த போவாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போவாஸோட அப்பா வந்து சல்மான். அந்த சல்மான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எரிகோ மதில் விழுந்தது ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ராகாப் வேசி வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றுறாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ராகாபுக்கும் சல்மானுக்கும் பிறந்த பையன்தான் யாரு? போவாஸ். இந்த போவாஸோட மனைவி தான் யாரு? ரூத்து. ராகாபா போவாஸோட மனைவி தான் ரூத்து. அவங்களுக்கு பிறந்த பையன்தான் தாவீதோட அப்பா. தாவீதோட வம்சத்துல தான் யாரு பிறக்கிறாரு? இயேசுவே பிறக்கிறாரு. இந்த மாதிரி முக்கியமான பெண்களோட சரித்திரத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த போவாஸ் யாரு அப்படின்னா, சல்மானோட யாரு? மகன். சல்மான் யாரு அப்படின்னா, ராகாப் என்கிற வேசியும் சல்மானும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் யாரு? இந்த போவாஸ். இந்த போவாஸ் பாருங்க, ஆரம்பத்துலேருந்து அவங்க குடும்பத்தில் ராகாபை தனி ஆளாலாம் அவங்க கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ராகாப் யார்? அவங்க அம்மா. அந்த குடும்பத்தில் ஒரு அம்மாவை எப்படி நடத்தணும்னு போவாஸ் கற்றுக்கொண்டனால தான் இன்னொரு தேசத்துலேருந்து வந்த ரூத்தையும் எப்படி அழகாக வழி நடத்தணும்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது? அழகாக தெரிஞ்சிருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண்ணை அனுப்பும் போதோ, பல குடும்பத்துலேயோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், போகும்போதே வந்து சொல்லி எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில குடும்பத்தில் நான் சொல்லுவேன். போகும்போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக போயிருங்க. எப்படி போயிருங்க? தனியாக போயிருங்க. வயசானவங்களோட இருக்க வேணாம். அப்பா அம்மாவோட இருந்தால் என்ன தான் இருக்கும்? பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அப்படியெல்லாம் கிடையாது. இவருக்கு எப்படி அப்படின்னா, அவங்க அம்மாவை எவ்வளோ அழகாக மதிக்க தெரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி தான் தனக்கு வரப்போகிற மனைவி இன்னொரு தேசத்தாளாக இருந்தாலும் அவங்கள எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சிருக்குது. ஆமேன். ஒரு அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு வாங்க, நம்ம போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு என்னைக்கு ஒரு பையன் அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்ட்டு வராங்களோ, என்னைக்கு பெத்த தாயவே தள்ளி விட்டுட்டு ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்ட்டு வராங்களோ, அந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் யாரை தள்ளி விடவும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? யோசிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பையன் தன் தாயை நல்லா கவனிக்கிறாங்களோ, தன் தகப்பனை நல்லா கவனிக்கிறாங்களோ, தன் தாய் தகப்பனுக்கு நல்ல மரியாதையை கொடுக்குறாங்களோ, அவங்க தான் தங்கள் மனைவியும் தங்கள் பிள்ளைங்களையும் நல்லா பார்ப்பாங்க. இது குடும்பத்துக்கான ஒரு கோல்டன் ரூல். இதை நீங்கள் எங்கே வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஆமேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணை அனுப்பும் போதோ, இல்லை நம்ம பெண்களை பெற்றவர்களாக இருந்தாலோ, இல்லை யாராக இருந்தாலும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, பெரியவங்களோட அனுசரித்து வாழ பழகணும். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் வரும். நல்லா இருக்கும்போது அப்பா அம்மா கூட இருந்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனால் அவங்க நல்லா இல்லை, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து இன்னொருத்தரோட உதவி வேணும். அப்படிங்கும்போது ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை அப்பா அம்மாவை இன்னொரு இடத்துல சேர்த்துட்டு இன்னொரு இடத்துல வந்து நான் குடும்பத்தை நான் லீட் பண்ணுறேன், இதுக்கு மேலே தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர குடும்பங்கள் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட அம்மாவை முடியாதப்பையும் வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பாக தான் மனைவியும் நல்லா வச்சு பார்ப்பாங்க. ஆமேன். இதை நம்ம என்றைக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பணும். ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் கூட அந்த மாதிரி ஒரு டெசிஷனை எடுக்கணும். ஏன்னா இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான வசனம், எல்லாரும் என்ன ரொம்ப ஆசைப்படுவோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்கணும்? நீடித்து இருக்கணும். நான் ஹெல்த் எனக்கு நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? என் ஹெல்த் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? நல்லா பிரிஸ்காக இருக்கணும். நான் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் சலிப்பு இல்லாமல் இருக்கணும். நான் நல்லா இருக்கணும். என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. இந்த வேதத்தில் அழகான ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் கனம் பண்ணிங்கன்னா பூமியில் உங்கள் வாழ்நாள் எப்படி இருக்குமா? நீடித்திருக்குமா. எப்போ நீங்கள் நீடித்திருப்பீங்க? உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எப்படி இருப்பீங்க?
இருப்பீங்க, நீடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ஹெல்த்துக்குன்னு பல காரியங்களை செய்கிறீங்களா, ஹெல்த்துக்குன்னு பல இதை செய்கிறீங்களா? நீங்கள் ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிறது யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், எது நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயும் என்ன பண்ணுங்கள், கனம் பண்ணுங்க. தகப்பனையும் தாயும் கனவீனம் பண்ணுகிற எந்த இடத்துலையும் அந்த இடத்துல ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது, தங்கவே முடியாது. இது ஒரு ஒரு பெரிய மேஜர் ரோல். இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மாத்திரம் இல்லை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்பா அம்மாவை கனவீனப்படுத்தி பேசுகிற எந்த இடத்துலையும் ஆசீர்வாதம் என்ன பண்ணவே முடியாது. பலர் கேட்குறீங்க, இந்த வசனம்லாம் நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் வசனம் சொன்ன மாதிரியே நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஏன் எங்கள் லைஃப்பில் நடக்கலை? ஆண்டவர் இதில் இந்த வசனங்களை நம்ம படிக்க எந்தெந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வருவார், எந்தெந்த இடத்துல நம்ம பர்சனல் லைஃப்பில் சில ஓட்டைகள் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வருவார். அதையெல்லாம் கேட்டு நம்ம ஓட்டைகளை அடைக்க ஆண்டவர் நம்மளோட பிளெஸிங் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், தங்கிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல பெற்றோரை கனவீனமாக பேசுகிறீங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன், எந்தெந்த இடத்துல பெற்றோரை தூக்கி எறிஞ்சு பேசுகிறீங்க, எந்தெந்த இடத்துல அவங்க நல்லா இருக்கும்போது அவங்கக்கிட்ட நல்ல காரியங்களை வாங்கி கொண்ட அவங்க கொஞ்சம் முடியாமல் போகிறப்ப அவங்கள கவனிக்காமல் போகிறோமா, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் முடியல, அவங்கள வேற எங்கேயாவது சேர்த்துட்டு இன்னொரு இடத்துல நம்ம போய் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்தந்த இடத்துல எல்லாம் பிளெஸிங் தங்கவே முடியாது. உங்கள் குடும்பத்தில் நீங்களே என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஓட்டையை போட்டுட்ருக்கிறீங்க. ஆண்டவர் பெரிய பிளெஸிங்கை கொடுக்கும்போது புத்தியுள்ள ஸ்திரீயாய் அதை எடுத்து கட்ட வேண்டிய பொசிஷனில் தான் நம்ம இருக்கிறோம். அது நம்மளுக்கு வர பிளெஸிங்கை நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இடிச்சுக்கிட்டே வரோம். அழகான ஒரு போட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த போட்டில் கடலில் போயிட்டுருக்கிறீங்க, அதில் நீங்களே ஓட்டை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும், கடல் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர உங்க என்ன ஆகும், அது கமுந்துடும். இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டே வருது, ஓட்டை போட்டுக்கிட்டே வருது. ஸோ போவாஸ் யாருன்னு பார்த்தோம், அதை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க. அந்த போவாஸ் இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு பிறந்தவர். ரூத்தையும் என்ன பண்ணுறாரு, அழகாக பார்த்துக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தாயை கனம் பண்ண இடத்துல தான் இவரும் அழகாக என்ன பண்ணுறாரு, ரூத்தையும் கனம் பண்ணி அழகாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறார். ஓகே, இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது, மோவாபிய ஸ்திரீயானிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் யாரோட வயல்வெளிக்கு, மூன்றாவது வசனம் படிக்கலாமா, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது. அந்த வயல் நிலம் யாருடையதா இருந்துச்சாமா, போவாசுடையதாக இருந்துச்சு. நம்ம சில நேரத்தில் நான் நினைக்கிறோம், தற்செயலாக இந்த வசனம் என்ன சொல்லுது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். எப்படி நேரிட்ட வயல் நிலமா, தற்செயலாய். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க தற்செயலாக இது நடந்துருச்சுங்க, கண்டிப்பாக கிடையாது. இது ஆண்டவருடைய பிளான்ல இருந்து நடந்திருக்குது. ஆமேன். எப்படி ரூத் தற்செயலாய் கரெக்டாக போவாஸோட வயல் நிலத்துக்கே போக முடியும்? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த ரூத் எப்படிப்பட்டவங்கன்னா, ஆண்டவரையே நம்பின்னு அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுட்டு வேற யாருக்கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ரூத் நகோமிக்கு பின்னாடி வந்ததுக்கு ரீசன் நகோமியை நேசித்தது மாத்திரம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஆனால் மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஆண்டவரை நேசித்தனால தான் எங்கே வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்கிறாங்க. ரூத் நினச்சிருந்தா அவருக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் அமைச்சு கொடுத்துருக்கு, அவங்க அப்பா அம்மானால முடிஞ்சிருக்கும், இன்னொரு மாமியார் மாமனார் அவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் இன்னொரு இடத்துல போனால் கிடைச்சிருப்பாரா? மோவாபிய தேசத்தில் இஸ்ரவேலின் ஆண்டவர் அங்கே கிடைச்சிருப்பாரா? நகோமியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மாமியார் வந்திருக்கலாம், அவங்க கணவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கணவர் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மோவாப் தேசத்தில் யாரும் வரவே முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு கொடுக்காம நீங்கள் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிருக்கணும்னு சில குடும்பத்தில் வந்திருக்கீங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் தற்செயலாக அவங்களுக்கு நேரிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அது பிளானின் படி தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவார், கொண்டு போவார். நிறைய பேர்த்த தெரியும், எல்லாம் பிறந்ததுலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னு ஒரு காரியத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், தற்செயலாய் நேரிட்டது போலவே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அழகாக கொண்டு பிளான்களை அமைச்சு கொடுப்பாரு. ஆமேன். அவரை விசுவாசித்த ஒருவரையும் கைவிட்டதா என்ன இல்லை, சரித்திரமே இல்லை. 4வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ஒவ்வொருத்தரையும் இப்படி மாறி மாறி ஆசீர்வதிச்சுக்கிறாங்க. 5வது வசனம், பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்தது 6வது வசனம், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து
அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றாள். என்ன பண்றாங்களாம், ரூத்தோட நிலைமையை சொல்றாங்க. அறுக்கிறவங்க மாதிரி அவ வந்து அடிமையா கூட வரல. அந்த அறுக்கிறவர்கள் பிறகே என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறத நான் பொறுக்கிக்கிட்டாவது போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தவங்க தான் யாரு, ரூத். அடுத்த வசனம், 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயல் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோட கூட இரு. அப்பொழுது போவாஸ் அவங்கள பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரு, மகளே. மகளே கேள். அதாவது ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றாரு. எடுத்தோடனே என்னன்னு கூப்பிடுறாரு, மகளே. மகளே கேள். அவங்கள தான் பின்னாடி வந்து கல்யாணம் பண்றாங்க. ஒருவேளை ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் ஹஸ்பண்டையோ நீங்கள் வந்து பெரியவர்களாய் மாத்திரம் பார்க்காமல் அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்களாம், பிள்ளையை போல் நடத்துகிறாங்களாம். ரைட்டா? இவர் என்ன கூப்பிட்றாரு, இந்த வசனம் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஒரு ஹஸ்பண்ட் என்னன்னு கூப்பிட்றாராமா, மகளே. மகளே. வேற யாரோட ஒரு ஒய்ஃபை இன்னொருத்தரோட பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க மேலே கோபமோ என்ன காரியம் கூட வருது. தங்கள் ஒய்ஃபை ட்ரீட், ஒரு சிலர் தான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலர் தான் அவங்க பிள்ளைகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப பொறுமையாக ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே மனைவி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு கணவர் தன் மனைவியை இவ்வளோ அன்பாக ட்ரீட் பண்ணுறாங்களோ, எந்த ஒரு மனைவி அவங்க அம்மா எப்படி நடத்துவாங்களோ அதே போல் கணவனை நடத்துனாங்களோ, அந்த குடும்பம் எப்படி இருக்குமா, ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி எப்பயுமே எப்படி நடத்தணுமா, மகளே கேள். தன்னுடைய மகள் மாதிரியோ இல்லை தன்னுடைய சகோதரி மாதிரியோ தான் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரியோ அவங்க மனைவியை நடத்துனாங்கன்னா இன்றைக்கி பல குடும்பங்களில் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியமே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். தன்னுடைய மகள் ஒரு தப்பு பண்ணும்போது அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த தப்பை என்ன பண்ண பார்ப்பாரு, மறைக்க தான் பார்ப்பாரு. எந்த ஒரு குடும்பம் தான் மனைவி செய்த தவறையோ தன் கணவன் செய்த தவறையோ டக்குன்னு வெளியே கொண்டு வந்து பேசுகிறாங்க, ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறதோ, ஒரு பிரச்சனை வரும்போது ஆடியோ எடுத்து போடுறதோ, அந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்கலான்னு பார்க்குறதோ, என்றைக்கு அந்த மாதிரி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கே அவங்களோட குடும்பம் என்ன ஆகுது, பிரிஞ்சிருது. என்றைக்கும் ஒரு அப்பா வந்து தன் பிள்ளை செய்த தவிர யாராவது வெளியே பேசிட்டாங்கன்னா கூட அவங்க என்ன நினைப்பாருன்னா அந்த பிள்ளையோட மேட்ரு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி அதை என்ன பண்ணுவார், மறைச்சு வைக்கணும்னு பார்ப்பார். இவர் என்ன கூப்பிட்றாருனா மகளே கேள். ஒரு ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரா, மகள் மாதிரி நினைக்கிறாராம். ஒரு மனைவி எப்படி நினைக்கணுமா, தன்னோட ஹஸ்பண்டை தன்னுடைய தாய் வந்து அவங்கள எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி நடத்தணும். ஒரு ஹஸ்பண்ட் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணாமல் இருப்பாங்க, அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க செய்யும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல எப்படி இருக்குது, அதை செய்யும்போது அதை நம்ம வெளியே கொண்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அவமானப்படுத்தும் போதோ எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லும் போதோ அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரொம்ப குறையுது. அதுதான் ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க யார், குற்றவாளி கிடையாது. நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க குற்றவாளி கிடையாது. நிரூபிக்கிற வரைக்கும் அவங்கள ரெஸ்பெக்டோடு தான் நடத்திக்கொள்ளணும். இன்றைக்கி பல குடும்பங்களில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம், திட்டுறோம். நம்ம திட்டுறது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போ தெரியுமா டச் பண்ணுறோம், நம்ம திட்டுற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது, பொறுத்து போகுது. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கும் போது அவங்கக்கிட்ட என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லும் போது என்ன அடிப்படுது, அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடிப்படுது. அவங்களோட என்ன, அவங்களோட மரியாதை என்ன பண்ணுது, அடிப்படுது. இன்றைக்கி சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மரியாதைங்கிறது என்னது ரொம்ப முக்கியம். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எப்படிங்க ரொம்ப முக்கியம். இப்போ பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்ம திட்டும் போது என்ன பண்ணிக்குவாங்க, கேட்டுக்குவாங்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. ஆனால் அதே பிள்ளை ஒருத்தர் வரும்போது அவங்க முன்னாடி நம்ம பேசணுன்னா அது கண்டிப்பாக கிடையாது. தூக்கில் தொங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்படி உயிரே போகுது. ஆனாலும் அந்த இடத்துல அவன்கிட்ட என்ன கேட்குறாங்க, அவன்கிட்ட கடைசி அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான், சாகவே போகிறான், ஆனாலும் அவனை எப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, மரியாதையாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம மன்னிச்சிட்டோம்னு சொல்கிறோம், ஆனால் பண்ண ஒரு தப்பை திரும்ப 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 சொல்லி காமிக்கிறனால அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த தப்புலேருந்து மாறணுங்கிற மனசு வரதுள்ள அப்படியே இருதயம் என்ன ஆயிடுது, கடினமாயிடுது. நீங்கள் ஒருத்தர் வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு தடவை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்,
மன்னிச்சு விட்ருங்க. ஒரு சிலர் தாங்க பிள்ளைங்க செஞ்ச ஒரு தவற அதை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ 8வது படிக்கும்போது இந்த இது பண்ணல நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கல்யாணமானாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ 8வது படிக்கும்போது இப்படி ஒரு தப்பு பண்ணல, நீ 8வது படிக்கும்போது அப்படி. அவங்க மனசில் அது ரொம்ப அது நீங்கள் அவங்கள்ட்ட தனியாக பேசினாலும் சரி. இது வந்து பிள்ளைங்களுக்கே இந்த நிலைமைனா கணவனுக்கு இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க மரியாதையோடு ட்ரீட் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு பாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்கு நம்ம வரும்போது எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் சில பேர் வந்து நான் ஆஃபீஸ்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ண முடியலை, இருக்கவே முடியறதில்ல. ஏன்னா பெண்களுக்கு எந்த அளவு அன்புங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம், மரியாதைங்கிறது முக்கியம். எந்த இடத்துல அன்பு குறையுதோ அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. அதே மாதிரி எந்த இடத்துல மரியாதை குறையுதோ அந்த இடத்துல யாரால் இருக்க முடியாது, ஆண்களால் இருக்கவே முடியாது. அவங்க ஆஃபீஸில் அந்த அளவுக்கு ஒரு பாஸ், அந்த அளவுக்கு வந்து அவங்க செய்கிற வேலையை அவ்வளோ தூரம் கனப்படுத்தி பேசும்போது இங்கே வரும்போது நம்ம ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறனாலையோ இல்லை செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப பேசுகிறனாலையோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கேட்கும்போது நம்ம மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிறனாலையோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, வீட்டில் என்ன பண்ண முடியல, சந்தோஷமாக இருக்க முடியறதே இல்லை. அப்படியே லீவ் விட்டாலும் வேற எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஃபோன் எடுத்துட்டு வேற பக்கம் பேசணும்னு போயிடுறாங்களே ஒழிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறதே இல்லை. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைங்கிறது எப்படி ரொம்ப முக்கியம். அது என்றைக்குமே நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. என் பிள்ளை இன்றைக்கி கொஞ்சம் பெருசானோன்னு சின்ன பாப்பாவை கூட அடிப்பேன். பெரிய பிள்ளை இன்றைக்கி என் தோள்கிட்ட வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதையே வந்து நான் நிறுத்திட்டேன். என்னைக்காவது குறும்பு பண்ணாங்கன்னு அடிப்பேனே ஒழிய இப்போ மற்றவங்க முன்னாடி நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். என்னங்க நான் எத்தனை தடவை சொன்னாலும் என் பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இருதயம் ரொம்ப என்ன ஆயிடுச்சு, காயப்பட்டுருச்சு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் இருதயம். இன்றைக்கி உங்கள் பல கேள்விக்கு உங்களுக்கே பதில் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கிடைச்ச நேரமெல்லாம் வச்சு செஞ்சு விட்ருக்குறீங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல, கேட்கவே முடியல. அப்புறம் கேட்கலன்னு புலம்புனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பிள்ளைங்க எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம சொல்லி காமிச்சோன்னு வைங்களேன், இதுக்கு நீங்கள் தண்டனையே கொடுத்துட்டு போயிருக்கலாம், நீங்கள் மன்னிக்காமே இருந்திருக்கலாம். மன்னிச்சிங்கன்னா என்ன பண்ணணும், அதை மறக்கணும். மறந்தீங்கன்னா அது என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க முன்னாடி சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தவே கூடாது. பிள்ளைகளுக்கும் அதே தான், கணவனுக்கும் அதே தான், மனைவிக்கும் அதே தான், மனுஷங்களாக பிறந்த எல்லாத்துக்கும் அதே தான். நான் செஞ்ச ஒரு தப்பை இப்போ வரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி காமிச்சிருந்தாருன்னா என் நிலைமை எப்படி இருந்திருக்கும், ரொம்ப மோசமாக, கரெக்டான வார்த்தை, ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்தேன், ஆனால் ஏன் இதை சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த இடத்துல ராஜரீக பிரமாணம் அப்படின்னு இருக்குதுல்ல, அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜரீக பிரமாணம்னா யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்னா கிங்டம் கல்ச்சர். நம்ம சொல்கிறோம் நம்ம ஒருவரும் ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம். ராஜாக்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியர்கள். அவன் அப்படி சொல்லும் போதே, பாஸ்டர் நம்மளுக்கு அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்மளை ராஜாவாக மாற்றியிருக்கிறாரு, ஆசாரியராக மாற்றியிருக்கிறாரு. அப்படின்னு வரும்போது நான் சொல்கிறது தான் நடக்கணும். ஒரு ராஜா ஒரு சொல்லிட்டாருன்னா அது என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படின்லாம் சொல்லும்போது வீட்டில் வந்து நான் சொல்கிற ஒரு காரியமும் நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன தோணும், சர்ச்சிலே இருந்திருக்கலாம். இதனால தான் சொல்கிறீங்க, சர்ச்சில் இருக்கும்போது எப்படி இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்குது, அது ஏன்னா பாஸ்டர் நம்மளை ராஜான்னு சொல்கிறாரா, ஆசாரியர்னு சொல்கிறாரா, நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரா, அதனால நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் அளவே இல்லை. வீட்டுக்கு போய் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் கூட எடுத்துகிட்டு வரலன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, நான் சர்ச்சிலே இருந்திருக்கலாம் போல், அங்கேயே நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், இங்கே வந்தால் என்ன இல்லை, நிம்மதியே இல்லை. ராஜரீக பிரமாணம் அப்படின்னா என்னன்னா ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறேன்னு. யார் ராஜா, ஒரு ராஜாவோட கேரக்டர் என்னன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. முதல்ல இருந்து படிங்க. யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்ன பிரமாணமா, ஒரு ராஜா ஃபாலோ பண்ண வேண்டிய பிரமாணம் அன்பின் பிரமாணம். எழுதி கொள்ளுங்க. ஒரு ராஜா ஃபாலோ பண்ண வேண்டியது எப்படிப்பட்ட பிரமாணம், அன்பின் பிரமாணம். அடித்து அவமானப்படுத்துறது அடிமைகளின் பிரமாணம். நம்ம பார்த்துருக்கோமா பழைய ஏற்பாடில், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, அவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது. நீங்கள் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மாத்திரம் சொல்லலை,
உங்கள் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் பண்ண தப்பை மன்னிக்காமல் மறக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ராஜாவோ ராணியோ கிடையாது. ஆமீன். வசனம் அழகாக சொல்லுது, அதுதான் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணம். ஒரு ராஜாவாக இருக்காங்கன்னா அந்த ராஜாக்குரிய குவாலிட்டி அதுதான். அந்த குவாலிட்டியே இல்லாமல் நீங்கள் எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? ராஜாவாக இல்லைன்னா எப்படி என்ன அரசாளவே முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம என்னவா இருக்கணும்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கணும். அந்த ராஜா ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் காரியமே அன்பு கூறுறது தான். அன்பின் கட்டளை தான் ராஜாவோட பிரமாணம். ஒருத்தரை மன்னிக்காம, ஒருத்தர்கிட்ட மூஞ்சியை தூக்கிக்கிட்டு, ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு, இப்போ வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள அந்த கிரட்ஜஸை என்ன சொல்கிறது, அது தமிழில் என்னன்னு சொல்கிறது, ஒரு வெறுப்பை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில், நீங்கள் ராஜா கிடையாது, நீங்கள் அடிமையின் பிரமாணத்துக்கு கீழே வந்துட்டீங்க. கரெக்டாக? ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டில் அழகாக போட்டிருக்குது, எப்படி ஒருத்தரை பழிவாங்கலாம், எப்படி ஒருத்தரை தண்டிக்கலாம், எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால், உண்மை தானே, நீங்கள் படிக்கிறீங்கல்ல, எப்படி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வந்தால் அவங்கள கல்லறிஞ்சே கொல்லலான்ட்டு வந்தவங்கள அந்த தப்பு பண்ணவள்கிட்ட முதல்ல ஆண்டவர் பேசலை, எரிங்கிறதுக்கு வந்தாங்கல்ல, ஓடு ஆண்டவர் என்ன பண்ணார்? முதல்ல அவங்கள தான் விரட்டி அடித்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல், நீங்கள் ஒருத்தரை மன்னிக்காமல், கணவன் மனைவிக்குள்ளே மாத்திரம் இல்லை, நீங்கள் யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒருத்தரை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது. ரைட்டா? ஆனால் நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் எந்த பிரமாணத்துக்குள்ளே வரீங்க? ராஜரீக பிரமாணத்தில் வரீங்க. பாஸ்டர் சொல்கிறாங்களே, நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க, ஆசாரியர் மாதிரி இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒருத்தரை மன்னிக்காமல், ஒருத்தரை அன்பு கூறாமல், இதில் எதுவுமே உங்கள் லைஃப்பில் நடக்க முடியாது. ஆனால் நீங்கள் ராஜரீக பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரியங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறதை பார்ப்போம். குடும்பத்தில் நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற இன்னொரு ஓட்டம் அடைக்கப்பட்டிருக்குதா? அடைக்கப்பட்டுச்சா? சரி, நம்ம ரூத்தோட புஸ்தகத்துக்கு திரும்ப வருவோமா? ரூத் 2ஆம் அதிகாரத்திற்கு. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதில் குடிக்கலாம் என்றான். எப்படியா? நீ அங்கே உள்ளே வந்துட்டமா, உனக்குரிய பாதுகாப்பை நான் என்ன பண்ண போகிறேன்? தரப்போகிறேன். நீ வயலுக்குள்ளே வந்துட்ட, நீ வயலில் மற்றவங்கள்லாம் எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துக்கே நீ போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆண்டவரது பிரசனத்தின் கீழேயோ ஆண்டவரது பாதுகாப்பின் கீழேயோ வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்களா? வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்தந்த வயலில் என்ன இருக்குது? நடந்திருக்குது. இப்படிப்பட்ட புதுசாக ஒரு பெண்கள் வந்தாங்க, இல்லை யார் வந்தாலோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ போவாஸ் சொல்கிறாரு, நீ கரெக்டான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிற, அந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு இருக்குது. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அடுத்தது, நான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன்னு ஒரு வசனம் வரும்ல, உன் பாதம் கல்லில் இடாத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 11ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாரா? கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கையில் ஏந்திட்டு போகும்படி உன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டுருக்கேன். போவாஸ் இந்த இடத்துல சொல்கிறாரு, யாரும் உன்னை தொடாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க? பாதுகாத்து கொள்வேன். போவாஸின் நிழலின் கீழே வந்ததுக்கப்புறம் ரூத்துக்கு அவ்வளோ ஒரு அழகான பாதுகாப்பு. ஆமேன். இயேசுவோட செட்டை நிழல் கீழ், அப்படியே சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவின் செட்டை நிழலின் கீழ் வந்தவங்களுக்கு சொல்கிறாங்க, தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கட்டளையிட்டு இருக்கிறேன். என்னைக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் நான் இந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தின் கீழ் வந்துட்டோன்னா அந்த இடத்துல பயங்கரமான பாதுகாப்பு இருக்குது. எப்படி போவாஸ் தன்னுடைய வேலை ஆட்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புனாரோ அவங்கள யாரும் என்ன பண்ணக்கூடாது? தொடவே கூடாது. அதே மாதிரி ஏதாவது தண்ணி வேணும், உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும், எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல 91ஆம் சங்கீதம் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அவனின் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எங்கே வைப்பேன்னா உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாதி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். போவாஸ் சொல்கிறாரு அந்த இடத்துல, வேலைக்காரங்க யாரும் அவனை என்ன பண்ணக்கூடாது?
தொடக்கூடாது. உனக்கு என்ன தண்ணி வேணுமோ, உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ, நீ வேலைக்காரர்கள்ட்ட கேளு. அவங்க என்ன பண்ணுவாங்க. இயேசு நம்மள்ட்ட சொல்கிறாரு, தூதர்களை உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்ப்பா, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் சொல்கிறாரு, தூதர்கள் அல்ல, நானே அந்த இடத்துல வருவேன். ஆமென். மற்ற இடத்துலக்காவது தூதர்களுக்கு அனுப்புகிறாரு, இந்த இடத்துல சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார் வருவார்? நானே வருவேன். ரூத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்கிறா? போவாஸே வந்து நிற்கிறாரு. வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுறாரு. என்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கீழ் வந்துட்டீங்களோ, அவரே வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னும் வருகிற வாரத்தில் நம்ம ரூத் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம். தகப்பனே, இந்த நேரத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த வசனங்களை நீங்கள் ஆசீர்வச்சு கொடுத்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கி சில காரியங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆண்டவரே கிருபை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் எந்தெந்த இடத்துல தவறி இருக்கோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சரி பண்ண நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதன் மூலயமா எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரியாக எங்கள் குடும்பங்களை கட்ட நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. மீதியான வேலைகளும் உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.